ஸ்நாக்ஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். சூப்பராக கிடச்சிருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாட்டு. அப்படிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட் உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குங்க. முதல்ல வீடியோ நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ ஓட மாட்டேக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னுடைய சேனல் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க தொடர்ந்து. இன்றைக்கி உருளைக்கிழங்கு ப்ரெட்டு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணியும் வச்சு பண்ண போகிறேன். ரம்ஜான் வருதுங்க. ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்காங்க. நல்லா சாஃப்டாகிட்டு வேக வச்சு வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ப்ரெட்டுக்குள்ளே. அப்புறமா ப்ரெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. வேக வச்சு எடுத்து தான் நம்ம பண்ணணும். அதனால் நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சிங்க. இது ஆவியில் வேக வச்சுக்கலாம். ப்ரெட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டை வந்து உள்ளுக்குள்ளே கவுத்தி போட்டுக்கணுங்க. அப்போனா நமக்கு ஈக்குவலாக வரும். ப்ரெட்டை வைக்கிறதுக்கு நல்லா மடங்கிரும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச ப்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷமே வந்துருச்சு. அதையே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சூப்பராகிட்டு வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாங்க. ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துடலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துங்க. அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு 2 விசில் விட்டு பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதையும் கூட போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து மசிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து துருவின இஞ்சி ஒரு துண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழங்க, அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஒரு தாளசம் பண்ணி ஊற்றிக்கலாங்க. தாளசம் பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. லைட் வச்சு அடிக்க கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அடிக்கிங்க. இதில் ஒரு பிடி கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் காட்டுதுங்க. எல்லாமே கையில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது அங்கங்கே இருந்து எடுக்க வேண்டியது. ஒரு ஸ்டாண்டு வாங்கி இதில் வைக்கணுங்க. மசாலா ஜாமான் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி இதில் வைக்கணும். வச்சா தான் நமக்கு சரிப்பட்டு வரும். கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம தாளித்து ஊற்றி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள். எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மசாலா வாடை பச்சை வாடை போனோம்னா நம்ம உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான பொருள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போடுங்க, நல்ல வாசனை வந்து ரொம்ப நல்லா. மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க.
இதான் நம்ம உள்ளுக்க ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம். சீஸ் வச்சு ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மனமே தூக்கு, மனம் அப்படி ஒரு மனம் மணக்கு. தாளித்து ஊற்றினோன்னா ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் ஆவியில் வச்ச உடனே இதாக இருக்கணும். இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் உள்ளதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தேய்க்கணும். இந்த மாதிரி லேசாக அழுத்தி தேய்க்கணும். நம்ம வேக வைக்காமல் வச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நைஸாக வராதுங்க. ப்ரெட் வந்து நம்ம வேக வைக்கும்போது தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி பண்ணணும். வச்சுக்கலாம். அப்படி கட்டிங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக அடுத்தவங்களுக்கு தேய்ச்சா போதும். அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ப்ரெட்டை வந்து கட் பண்ணி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கணுங்க. அப்பப்போ உருட்ட முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரெட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீள சைஸில் சிலிண்டர் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த ப்ரெட் வந்து ஜம்போ ப்ரெட்டு, பெரிய ப்ரெட்டு, அதனால் நீளமாக இருந்தால் தான் ஸ்டெப்பிங் பண்ணது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். ப்ரெட்டையும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணுங்க. அதுக்கு பிறகு ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அது இல்லைன்னா மைதா மாவு எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போல் கரைக்கணுங்க. ரொம்ப திக்காக கரைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் ஒரு உரத்தில் வச்சுக்கலாம். இப்போ சீஸுங்க. சீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஆட்டா 3 ஆட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை பிச்சு எடுத்துட்டு எடுத்துக்கணும். ப்ரெட்டாக இருந்ததுன்னா எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். 2ஆக கட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கணும். ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பாதி சீஸை இந்த மாதிரி இப்படி வைக்கணும். பாதி சீஸை அப்படி வச்சுட்டு அப்புறமேட்டு இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சதை உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி லேசாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிடணும். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தொட்டு வச்சு நம்ம டிப் பண்ணோம்னா டிப் ஆயிரும்.
அதில் இந்த மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்பிங் பண்ணிடணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இதே மாதிரி அடுத்தது ஒன்று பண்ணிடலாம். இந்த மாதிரி சீஸை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டரில் ஊற்றிடணும். ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப் ஆயிரும். வாட்டரில் அப்படியே விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மசாலாவை எடுத்து நம்ம வச்சிடணும். வச்சு அப்படியே தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடணும். ஓகேங்களா? நல்ல சிப்பாக பிடிச்சிட்டுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. எம்மியாக கிடச்சிருக்குங்க. இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு போட்டுக்கணும். அப்படியே போட்டு எடுக்கனாலும் எடுக்கலாம், ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கனாலும் எடுக்கலாங்க. அப்படியே போட்டு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும், ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஒன்றுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து நம்ம போட்டு பரட்டிடணும். பரட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துருங்க. சூப்பராக எடுத்துங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம எப்போ தேவையோ அப்போ ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துருங்க. சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு. இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 எண்ணெய் போடப்பேன். வேகட்டும். அப்படியே எண்ணெய் பொரி மேலே ஊற்றுங்க. நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா சீஸ் வச்சுருக்கனால உப்பி வருதுங்க புஷ்ஷுன்னு. திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே அப்பப்போ திருப்பி திருப்பி கொடுங்க. நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரே கலரில் கிடைக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ப்ரெட்டில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட் வந்து அது சீஸ் வச்சு பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்து இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து நல்ல மொறுமொறுப்பாட்டு கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம்.
சூடாக இருக்குது. நல்லா உப்பெல்லாம் வந்துருக்குங்க. உள்ள சீஸ் வச்ச உடனே நல்லா உப்பி வந்துருக்கு. அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க மக்களே சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸ்நாக்ஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே வச்சு கட் பண்ணிடலாங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாட்டு அப்படிங்களா, அட்டகாசமாக கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எம்மியாக இருக்குங்க. சீஸ் வந்து அப்படியே இலகி மெல்ட் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. சரிங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி உள்ள சீஸ் வச்சு பண்ணியிருக்கேன். எம்மி எம்மி ஸ்நாக்ஸுங்க. பட்டாணி உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீஸ் வச்சுருக்கனால சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டு எம்மியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ரம்ஜானுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணி அசத்துங்க எல்லாத்துக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.